அத்தியாயம் 20. ராஜமை தனியாக அழைத்துச் சென்ற ஜெயந்தி. மேடம், சார் அன்னைக்கு ஒரு சொந்தக்கார பொண்ணு பத்தி சொன்னார். அது என பிரியா இருந்த பக்கம் சுட்டி காண்பித்து கேட்டாள். ஜெயந்தியின் கேள்வி புரிந்ததாக தலையை அசைத்தாள் ராஜம். அது பிரியாதான். உங்க வீட்டுல அவர் கனடால வேலை செய்யற சொந்தக்கார பையன் பத்தி சொன்னாருன்னு இவரு சொன்னார். ஆமாம், என்னோட அக்கா மகன்தான் அது. பிரியா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு ஸ்கூல்ல ரொம்ப உதவியா இருப்பா. ஒரு சின்ன துரும்பு எடுத்து போட்டுட்டு 10 உதவி கேட்கிற இந்த காலத்தில எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஹெல்ப் செய்றவ. தெரியும் ஜெயந்தி, எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம். அதுதான் பிரியாவுக்காக இவர் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறார். சார் பொண்ணு டீச்சர்னு சொன்னார். நானும் என்ன ஸ்கூல் ஏதுன்னு எல்லாம் எதுவும் கேட்கலை. பிரியா எனும் போது கேள்வியே இல்லை. நான் அக்கா கிட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஜெயந்தி. பிரியாக்கு நல்ல விதமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அலையன்ஸ் அமைஞ்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் மேடம் என்ற ஜெயந்தி தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் பரிச்சயமான மற்றவர்கள் பற்றி பேசத் தொடங்கினாள். ஸ்ரீயும் கோகிலாவும் வர்ஷாவிடம் கதை பேசிக் கொண்டிருக்க பிரியா அதே இடத்தில் இருந்தாலும் அந்த பேச்சில் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள். பொதுவாக இப்படி மற்றவர்களின் கண்களிலும் கருத்திலும் படாமல் அமைதியாக ஒதுங்கியிருப்பது தான் அவளின் ஸ்டைல். அமைதியாக மற்றவர்களை கவனிப்பதும் தன் மன எண்ணங்களை எல்லாம் டைரியில் எழுதுவதும் தான் அவள் எப்போதுமே செய்வது. மக்கள் கூட்டம் இருக்கும் இடங்களில் பிரியா என்று ஒருத்தி அங்கே இருப்பது மற்றவர்களின் கவனத்தில் தானாக படுவது வெகு அபூர்வம். ராஜம், வர்ஷா, ஸ்ரீ, கோகிலா போல யாராவது வலிய வந்து அவளை தங்கள் பேச்சில் இணைத்து கொண்டால்தான் உண்டு. அப்படிப்பட்டவள் ஒரே ஒரு தடவை அவளின் இயல்பிலிருந்து மாறி மனதில் இருப்பதை உளறியதால் இப்போது மனதுக்குள் குழம்பி தவித்துக் கொண்டிருந்தாள். வர்ஷா இப்போது ஸ்ரீயுடன் சிரிக்க சிரிக்க கதை பேசிக் கொண்டிருந்தாலும் சில நிமிடங்களுக்கு முன் விக்கி நாய்க்குட்டி பெயர் காரணம் தெரிந்ததும் அவள் முகத்தில் தெரிந்த ஆச்சரியம் பிரியாவை யோசிக்க வைத்திருந்தது. ஸ்ரீயும் வர்ஷாவும் நேரமாவதாக சொல்லி விடை பெற்று செல்ல வர்ஷாவும் பிரியாவும் மட்டும் தனியாக ராஜம் திரும்பி வர காத்திருந்தார்கள். வர்ஷா பிரியாவை குர்குரு என ஒரு பார்வை பார்த்தாள். அது புரிந்தாலும் கவனிக்காதது போல ராஜமும் ஜெயந்தியும் போன வழியேயே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா. ஆனாலும் வர்ஷா அவளை அப்படியே எஸ்கேப் ஆக விடுவதாக இல்லை. பிரியா, நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணுமே. விக்கி பேரை நாய்க்குட்டிக்கு வைக்க நீங்க தான் சொன்னீங்களாமே. அது அப்படி இல்லைங்க வர்ஷா. நான் பிரியா என்ன சொல்வது என தட்டுத்தடுமாற வர்ஷா சிரித்தாள். இருங்க அண்ணா கிட்ட இதை சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ப்ளீஸ் யார்கிட்டேயும் சொல்லாதீங்க. சொல்லக்கூடாதா? ஹூஹும், வாய்ப்பே கிடையாது. உலகத்துல எனக்கு தெரிஞ்ச எல்லோர்கிட்டேயும் சொல்வேன். ப்ளீஸ்ங்க வர்ஷா. உண்மையாவே நான் அப்போ சொன்னது நிஜம். நான் சும்மா பேச்சுவாக்குல சொன்னதை கேட்டு நீங்க எப்போ அண்ணாவை விக்கின்னு சொல்லி இருக்கீங்க? அது சரி விடுங்க. அவன் பேரு அவனுக்கு சரியா இருக்கோ இல்லையோ, நாய்க்குட்டிக்கு சரியாதான் இருந்தது. ப்ளீஸ் வர்ஷா, இதை பத்தி அவர்கிட்ட சொல்லாதீங்க. தப்பா எடுத்துக்க போறார். இதுக்கு எதுக்கு இத்தனை ப்ளீஸ் சொல்றீங்க பிரியா? நான் அண்ணா கிட்ட மட்டும் இல்லை, அம்மா கிட்டையும் கூட இந்த ரகசியத்தை சொல்லலை. தேங்க்ஸ் வர்ஷா. அப்போது அங்கே வந்த ராஜம் காதிலும் பிரியாவின் தேங்க்ஸ் விழுந்தது. என்ன, எதுக்கு தேங்க்ஸ் என்றாள் அவள் பிரியாவையும் வர்ஷாவையும் கேள்வியாக பார்த்து. அதெல்லாம் எங்க ரகசியம் மம்ஸ் என்றாள் வர்ஷா ஒரு பெரிய புன்சிரிப்போடு. வாங்க. கணபதியையும் விக்கிராந்தையும் மகிழ்ச்சி பொங்க வரவேற்றார் குமார். அதன் பின்பே வர்ஷாவும் ராஜமும் வராததை கவனித்தவர், என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? 2 பேர் குறையுறாங்களே என்றார் கேள்வியுடன். சொந்தக்கார பொண்ணு ஒருத்தங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் செய்திருந்தாங்க. 2 பேரும் அங்கே போயிருக்காங்க. அங்கே வரேன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லி இருந்தாங்க. அதான் இங்கே வர முடியலை. கணபதி பொறுமையாக விளக்கம் கொடுத்தார். குமார் தலை அசைக்கும் போதே அவர் அருகே இருந்த ஆர்த்தி, என்னப்பா நீங்க, நான் தான் அப்போவே சொன்னேனே. அப்புறம் என்ன தெரியாத மாதிரி திரும்ப அங்கிள் கிட்ட கேட்கிறது என சினுங்கியவள் வந்திருப்பவர்கள் பக்கம் பார்த்து, நீங்க வாங்க அங்கிள், விக்கி நீங்களும் வாங்க என்றாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா என்று கணபதி வாழ்த்த, தேங்க்ஸ் அங்கிள் என்றாள் ஆர்த்தி முகம் மலர. ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி என விக்கிராந்தும் சொல்ல ஆர்த்தி அவனுக்கு பதில் சொல்லாமல் விக்கிராந்தை பார்த்து முறைத்தாள். அவள் எதற்கு முறைக்கிறாள் என புரியாமல் விக்கிராந்த் குழம்ப குமார் அவனுக்கு உதவி செய்தார். சரி ஆர்த்தி கண்ணா, உங்க சண்டை எல்லாம் அப்புறம், இப்போ கேக் கட் செய்வோம் வா. ஆர்த்தியும் குமாரும் கேக் வைக்கப்பட்டிருந்த மேஜையின் அருகே செல்ல விக்கிராந்த் சற்று தள்ளி நின்றான். அதிகமான விருந்தினர்கள் இல்லை, 10-15 பேர்தான் இருந்தார்கள். அவர்களில் முன்பு ஹோட்டலில் சந்தித்திருந்த பிரதாப் மட்டுமே விக்கிராந்திற்கு பரிச்சயமானவனாக இருந்தான். அவனும் அன்று போலவே விக்கிராந்தை பார்த்து முறைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டான்.
நண்பர்களின் ஆரவாரமான ஹாப்பி பர்த்டே பாடல் பேக்ரவுண்டுடன் கேக்கை வெட்டினாள் ஆர்த்தி. வெட்டிய கேக் துண்டை குமாருக்கும் வசந்திக்கும் ஊட்டியவள் அப்படியே விக்கிராந்தை ஒரு பார்வை பார்த்தாள். விக்கிராந்த் சின்ன புன்னகையுடன் நின்றிருந்தான். வசந்தியும் குமாரும் பேப்பர் தட்டுகளில் கேக் துண்டுகளை வைத்து வந்திருந்த விருந்தினருக்கு வழங்கினார்கள். ஒரு தட்டை எடுத்து வந்து விக்கிராந்திடம் கொடுத்தாள் ஆர்த்தி. தேங்க்ஸ் ஆர்த்தி. எதுக்கு என் மேல கோபம்? ஆர்த்தி விக்கிராந்திற்கு பதில் சொல்லாமல் முறைத்தாள். என்ன விஷயம்? சொன்னால் தானேம்மா தெரியும். உங்க விஷயத்துல எல்லாமே எனக்கு சொல்லாமலே புரியும் விக்கி. விக்கிராந்த் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தான். என்னோட பர்த்டேக்கு நீங்க விஷ் செய்வீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஹே, காலையிலேயே உனக்கு மெசேஜ் அனுப்பினேனே. உன் கிட்ட பேச 2-3 தடவை ட்ரை செய்தேன், நீ தான் போனை எடுக்கலை. என்னோட பர்த்டே இன்னைக்கு இல்லை, நேத்து. வாட்? நீ தானே இன்னைக்குன்னு சொன்ன? சும்மா சொன்னேன். நீங்களா கண்டுபிடிச்சு கரெக்டா விஷ் செய்வீங்கன்னு எக்ஸ்பெக்ட் செய்தேன். இன்ஃபாக்ட் இந்த வருஷம் என்னோட முதல் பர்த்டே விஷ் உங்களுடையதா இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓ சாரிம்மா என்றான் விக்கிராந்த் குற்ற உணர்வுடன்.